ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய இது இருக்குது. அதாவது வந்து ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓப்பன் இருந்துச்சு. அந்த சின்ன ஓப்பனில் வந்து ஒரு மாடு வந்து விழுந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெஸ்க்யூ டீம் வச்சு தான் வந்து அந்த மாடை வெளியில் இழுத்துருக்காங்க. அது ரொம்ப போராட்டமாக போயிடுச்சு. நல்ல வேளை அந்த மாடை பார்த்தோம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த சின்ன ஓட்டையில் இருக்க தண்ணியிலே அழுகி அது நிச்சயமாக செத்து போயிருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணி இருந்திருக்கு போல். ஸோ அதனால வந்து ஃபயர் இன்ஜின் அவங்க எல்லாருமே வந்து அந்த டீம் வந்து தான் இந்த மாடை வந்து காப்பாற்றிருக்காங்க. பட் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த மாடை வந்து காப்பாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது அனிமல்ஸ் விழுந்தாவோ இது பண்ணாவோ, இல்லை உங்கள் வீட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது விழுந்திருக்கா, ஏதாவது இருக்குதான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து இந்த மாதிரி வந்து வாயில்லாத ஜீவன்கள் வந்து கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே அழுகி அதால் பேசக்கூட முடியாது பாவம். செத்து அது எல்லா இடமும் துர்நாற்றம் வந்து அது மக்களுக்கும் கஷ்டம், அந்த மாடுகளுக்கும் எல்லா அனிமல்களுக்குமே அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு வழியாக அந்த மாடை காப்பாற்றியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அது வெளியில் ஓடிருச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இம்மீடியட்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்க்யூ டீமுக்கோ இல்லை ஃபயர் இன்ஜினுக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பாய்.